பிரைஸ் லார்ட். இந்த நாளிலே உங்களை இந்த வீடியோ மூலமாய் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் தியானத்துக்காக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி, நம்முடைய தேவன் அவர் நமக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறார். நல்ல ஆலோசனை ஒவ்வொரு நாளும் நமக்கு தருகிறார். ஒவ்வொரு நாளும் வேத வார்த்தையின் மூலமாய் நம்மோடு பேசுகிறார். அவரோடு நாம் இணைந்திருக்க அவரோடு பயணம் செய்ய நாமும் அவரை போல, இன்னும் சொல்லப்போனால் அவருடைய வாசனை வெளிப்படுத்துகிறவர்களாக மாறுவோம். அப்படி மாற வேண்டும் என்பதை தேவனுடைய சித்தமாய் அவருடைய விருப்பமாய் இருக்கிறது. ஒரு முறை ஒரு போதகர் வெளிநாட்டிலே ஒரு சுற்றுப்பயணத்துக்காக சென்றிருந்தார். அவர் சென்றிருக்கும் போது அநேக காரியங்களை சுற்றி பார்த்துவிட்டு ஒரு மாலை நேரத்திலே ஒரு ரோட்டை கிராஸ் பண்ணுவதற்காக நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது அவருடைய எதிர் திசையிலிருந்து ஒரு கம்பெனியிலிருந்து வேலையை முடித்ததான பெண்கள் இங்கிருந்து பார்க்கும்போது வேலையை முடித்த அந்த டயர்ட் அவருடைய ஃபேஸில் தெரிந்தது. அவர் எல்லாரும் கூட்டமாய் நின்று கொண்டிருந்தார்கள். அந்த சிக்னல் போட்ட உடனே அந்த பெண்கள் எல்லாரும் ரோடை கிராஸ் பண்ணி இவர் இருக்கிற அந்த பகுதிக்கு நடந்து வந்து இவரை கடந்து சென்றார்கள். அவர்கள் எல்லாரும் வேலையை முடித்து வருகிறார்கள் என்பது நன்றாக தெரிந்தது. ஆனால் இவரை கிராஸ் பண்ணி போகும்போது, இவரை கடந்து சென்று போகும்போது அந்த பெண்கள் எல்லார் மேலும் மிக அதிகமான வாசனை திரவியம், அதாவது சென்ட்டுடைய வாசனை அதிகமாக வீசியது. அந்த நறுமணம் மிகுந்த நன்றாக இருந்தது. ஆனால் இதை பார்த்து கொண்டிருந்த, இதை கவனித்துக் கொண்டிருந்த அந்த போதகர் அருகில் இருக்கிற நபர்களை பார்த்து கேட்டார், இவர் எல்லாரும் நாள் முழுதும் வேலை செய்து கொண்டு வருகிறார்கள் என்பது நன்றாக தெரிகிறது. நாள் முழுதும் வேலை செய்தால் இவருடைய உடம்பிலே அதிகமான வியர்வை நாற்றம் எடுக்க வேண்டும், மிகவும் களைப்பாக இருக்க வேண்டும். ஆனால் இவருடைய இவருடைய ஆடையின் மேலே நிறைய வாசனை திறமைத்துடைய வாசனை வீசுகிறதே, இதற்கு காரணம் என்ன என்று கேட்கும்போது அந்த அருகில் இருக்கிற நபர்கள் சொன்னார்கள், இவர்கள் வேலையை பார்ப்பது ஒரு வாசனை திரவிய தொழிற்சாலையில், அதாவது ஒரு சென்ட் தயாரிக்கக்கூடிய ஒரு ஃபேக்டரியில் அவர்கள் அனைவரும் வேலை செய்கிறார்கள். அதுவும் குறிப்பாக இயற்கையாய் கிடைக்கக்கூடிய பூக்களிலிருந்து அதிலிருந்து நறுமண தைலத்தை, அந்த நறுமண சென்ட்டை தயாரிக்கக்கூடிய வேலை செய்கிறபடியால் நாள் முழுவதும் அதோடு அவர் இருப்பதனால் அந்த வாசனை இவர்கள் மீது படிந்து விட்டது. எனவே இவர்கள் வேலை செய்து களைப்பாக இருந்தாலும், இவர்கள் முழுவதும் வேர்வையால் நிறைந்திருந்தாலும் இந்த நறுமணத்துடைய வாசனை மிகவும் அதிகமாக இவர் மீது பட்டதினால் இவருடைய சரீரம் முழுவதும் நறுமணமாக இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். பாருங்கள், எவ்வளவு உண்மையான விஷயம். இதே போல நாமும் தேவ சமூகத்தில் அதிகமாய் காத்திருக்க அவருடைய சமூகத்திலே அவருடைய பலனை பெற்றுக்கொள்ள நாமும் கிறிஸ்துவை போல் மாறுவது அதிகமான நிச்சயம். வேதத்திலே பார்க்கிறோம், மோசே 40 நாட்கள் இரவும் பகலும் உபவாசமா இருந்து அந்த ஒலிவ மலையிலே போய் சீனாய் மலையிலே சென்று ஜெபித்தார். வேதத்திலே பார்க்கிறோம், மோசே என்ற மனிதன் 40 நாட்கள் இரவும் பகலும் சீனாய் மலையிலே போய் ஜெபித்து தேவனுடைய வார்த்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்பொழுது அவனுடைய முகத்தை ஒருவராலும் பார்க்க முடியவில்லை. காரணம், அவருடைய முகம் மிகவும் பிரகாசித்தது. அதற்கு காரணம், அவன் தேவனோடு இருந்து வந்தான். இதை போலவே நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தேவனோடு எவ்வளவுக்கு அதிகமான நேரம் செலவிடுகிறோமோ அதே அளவு நாம் தேவனைப் போல மாற அவருடைய முக பிரகாசம் நம்முடைய முகத்தின் மீது அது வெளிச்சமா இருக்கும், நம்முடைய முகமும் பிரகாசப்படையும். எனவே இந்த வார்த்தையின்படியே நம்ம ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் காத்திருப்போம். இந்த நாட்களிலே தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கக்கூடிய நேரத்தை அதிகப்படுத்துவோம், இன்னும் அதிகப்படுத்துவோம். அவரை விசுவாசிப்போம், அவருடைய வார்த்தையை நடப்போம். கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ தேவ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். இன்னும் வேதத்திலே பார்க்கிறோம், அப்போஸ்தலர்கள் அவர்கள் தேவனுடைய சீஷர்கள் எல்லாரும் இயேசு மரித்து உயிர் தந்த பின்பதாக மேல் வீட்டிலே கூடி காத்திருந்து ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். ஒரு நாள் வந்தது, அந்த பெந்தேகோஸ்தே என்ற நாள் வரும்போது பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிரப்பினார். தேவ வல்லமை அவர்களுக்காக புறப்பட்டு போனது. படிப்பறிவே இல்லாத பேதுரு, யோவான் என்ற நபர்களெல்லாம் எழும்பி பிரசங்கம் பண்ணுகிறார்கள். அந்த வார்த்தையை கேட்ட 5000 பேர் 3000 பேர் என்ற நபர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். சபை வளர்ந்தது, வேத வசனம் விருத்தி அடைந்தது. ஆனால் இவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள் தேவ சமூகத்தில் இவர்கள் காத்திருந்ததினால், தேவ பலனை பெற்றுக்கொண்டதினால், தேவ சாயலை பெற்றுக்கொண்டதினால் இவர்கள் மூலமாய் அற்புத அடையாளம் நடந்தது. இவர்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் அநேக அற்புதங்கள் நடந்தது. தேவ வல்லமை கிரியை செய்தது. எனவே இந்த நாளிலையும் கூட நீங்கள் வல்லமை இழந்தது போல
உணர்கிறீர்களா? ஒன்றும் இல்லாதது போல நீங்க உணர்கிறீர்களா? தேவ சமூகத்துல காத்திருங்கள், அவருடைய பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் நல் வாசனை வெளிப்படுத்தக்கூடியவர்களாய் வாழ்வதற்கு அர்ப்பணியுங்கள். நிச்சயமாய் உங்களையும் நல் வாசனை வீசக்கூடிய மனுஷியாக மாற்றி உங்களை அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற்ற நம்முடைய தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, இந்த காலை வேளை எங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று வாசித்தோமே, அதே போல் நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய வாசனை வெளிப்படுத்துகிற மனிதர்களாய் வாழ எங்களுக்கு கர்த்தர் கிருபை தருவீராக. அப்படியே உம்முடைய வாசனை கெடுக்கிற எல்லா காரியங்களும் எங்களை விட்டு அகற்றி போடுங்க. நாங்கள் இன்னும் அதிகமாய் உங்களுடைய சமூகத்தில் காத்திருந்து பலனை பெற்றுக்கொள்ள உம்முடைய வாசனையை வெளிப்படுத்த கர்த்தர் கிருபை தருவீராக. உங்களுடைய கரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.